வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த இலக்கண பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துகள் பொதுவாக 2 வகைப்படும். என்னென்ன? முதல் எழுத்துகள், சார்பு எழுத்துகள். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று கவனிங்க. நம்ம நிறைய பேர் எழுத்துக்கள் அப்படின்னு எழுதுகிறோம். அப்படி எழுதக்கூடாது, எழுத்துக்கள் தான் சரி. சரியா? இந்த பயன்பாடை நல்லா உள்வாங்கிக்குங்க. முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். இதில் முதல் எழுத்துகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்துகள். உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12 எழுத்து இருக்குது. மெய் எழுத்து எவ்வளோ இருக்குது? 18. இந்த ரெண்டும் சேர்ந்தா மொத்தம் 30 மட்டும்தான் முதல் எழுத்துகள். ஏனையவை அனைத்தும் சார்பு எழுத்துகள். சரியா? இதை ஏன் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோன்னா, பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்குது. அதனால் இவை முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நல்லா உள்வாங்கிக்கங்க. மற்ற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவை எவை? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த 30 எழுத்துகள். 12, 18 சேர்ந்த 30 எழுத்துகள் தான் முதல் எழுத்து. சரியா? சார்பெழுத்துகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார்பெழுத்துகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வகைப்படும். ஓகேவா? என்னென்ன? இதை அதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். மாற்றி மாற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஞாபகம் இருக்குது என்ன ஞாபகம் இல்லைன்றது தெரியாது. குறைவான நேரத்தில் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ படிக்கிற அதே ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சியலிகரம், குச்சியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இன்னொரு முறை பார்க்கலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குச்சியலிகரம், குச்சியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 வகை எழுத்துகள் தான் சார்பு எழுத்துகள். உயிர்மை. உயிர்மை எழுத்து அப்படின்னா என்ன? மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது உயிர்மை எழுத்துகள் பிறக்கின்றன. உயிரோடு மெய் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற நன்னூல் விதி இருக்கு இல்லையா? அதன்படி வர்ற உயிர்மை எழுத்துகள் 216 எழுத்துகள் உயிர்மையில் இருக்கு. அடுத்ததா இந்த உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததாக இருக்கும். இப்போ ஒரு இக் கூட்டல் ஆ எப்படி இருக்கும் அப்படின்னா க, அதாவது மெய்யெழுத்தோட சவுண்டும் உயிரெழுத்தோட சவுண்டும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். நம்ம எழுதுகிறோம் இல்லையா? இப்போ இக்கு, இந்த க, கா, கி, கி இதெல்லாம் எதை ஒத்து இருக்கு? மெய்யெழுத்தை ஒத்து தான் இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஒரு குழந்தை எப்படி அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் இருக்கு இல்லையா? அதுபோல் அந்த வரி வடிவம் மெய்யெழுத்து போல் இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்து போல் இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். அடுத்ததான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை பற்றி பார்க்கலாம். ஆயுத எழுத்து என்ன நம்மளுக்கு தெரியும். 3 புள்ளிகள் இருக்கும் இல்லையா? அதோடைய தனித்த வடிவம் தான் இந்த ஆயுத எழுத்து. இதற்கு இதை தவிர முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு இருக்குது. இந்த பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இதில் ஆட்மேன் அவுட் எடுக்கிற மாதிரி இதில் பொருந்தாததை எடு அப்படின்னு சொல்லும்போது முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலைக்கு பதிலாக வேறு ஏதாவது படற்கைன்னு கொடுத்துட்டு அக்கேனம்னு கொடுக்கலாம். நம்ம இதனுடைய வகைகள் நல்லா தெரிஞ்சிருந்ததுனா தான் எது இதில் தனித்து விளங்குது அப்படின்றத நம்மளால் பகுத்து எழுத முடியும். அடுத்தது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. இது பார்த்திங்கன்னா தனியாக வராது. இதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து வரும், பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை வரும். வல்லின உயிர்மைன்றது எது? கசட தபர அடங்கிய மெய், அந்த உயிர்மை எழுத்துகள் தான் வல்லின மெய். முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை இருக்கும். அதுக்கப்புறமா சொல்லோட இடையில மட்டும்தான் எப்பவுமே இந்த ஆயுத எழுத்து வரும். பாருங்க, எக்கு, அஃது இந்த மாதிரி குறில் எழுத்து முன்னாடி இருக்கா, பின்னாடி ஒரு உயிர்மை எழுத்து இருக்கா? ஸோ அப்படி தான் இது வரும். தனித்து என்னைக்கும் இயங்காது. முதல் எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பெழுத்தே ஆகும். சரியா? இந்த வகுப்பில் இந்த விளக்கம் அவ்வளவுதான். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துகள் ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே.